பால், அதாவது பாலூட்டிகளுக்கு தான் அந்த பிரச்சனை. முட்டை போடுறவர்களுக்கு இந்த பிரச்சனை கம்மி, பாலூட்டிகளுக்கு இந்த பிரச்சனை அதிகம். இதுக்கு இன்னொரு காரணம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்க, இந்த உலகம் வெப்பமயமாகிட்டு இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த விந்தணு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட குளிர்நிலையில் உடம்புக்குள்ளே இருக்குது. அது இந்த வெளி வெப்பத்தினால சூடாகி நீர்த்து போய் தரங்கட்டு போச்சுன்னு சொல்லி உலக அளவில் இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. இன்னும் 50 ஆண்டுகளில் பாலூட்டி இனங்கள் அழிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறது வந்து இந்த வெளி வெப்பம், உலக வெப்பம் வந்து ஆணுடைய விந்து நீர்த்து போக செஞ்சு அது தானாகவே இப்போ வயசு முடியாமல் இருக்கும் நீர் கசிகிற மாதிரி விந்து கசிய ஆரம்பிக்கும். விந்துல வீரியம் இருக்காது, அதில் உயிரணு பற்றாக்குறை இருக்கும், அதனால இனவிருத்தி குறையும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி சம்பவங்களை அவங்க நிறுவிக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் நண்பர்களை கூட உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கேன். 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து செஞ்ச பிறகு உங்களுக்கு குழந்தை பிறப்பு பல லட்சங்கள் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள்கிட்ட போயிட்டு வாங்க, ஒரு 200 ரூபா கட்டணமாகும், சரியாயிரும் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்கேன். உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த இது வந்து அக்குபஞ்சரில் வந்து சரி பண்ண முடியும், சரியாகுது. அது எந்த இடத்துல சரியாகுதுன்னா, இந்த வெளிவெப்பம் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம உள்ள குளிர்ச்சி அதிகப்படுத்துகிறோம், அப்போ அது பாதுகாக்கப்படுது. அப்புறம் ஒரு சக்தி இன்னொரு ஆற்றல் வந்து இன்னொரு ஆற்றலாக மாறும். அதான் நியூட்டனோட விதி. அது ஒன்று இன்னொன்று மாறாமல் இருந்துச்சுன்னா நோய். ஒரு பருவ வயது வரும்போது அது மாறணும் இல்லையா, அது மாறாமல் தடைப்படுது. அப்போ தடைப்படுற இடத்த கிளியர் பண்ணி விட்டோம்னா அது மாறுது. இப்போ ரசாயனங்கள் இருக்குது, ரசாயனங்கள் நிறைய எடுத்துருக்குறாங்க, உணவு வழியாக எடுத்துருக்குறாங்க, மருந்து வழியாக எடுத்துருக்குறாங்க. அவைகள் எல்லாமே கல்லீரலால் சுத்திகரிக்கப்பட்டு பித்தப்பையில் தான் இருக்குது. அது அங்கே கல்லாக இருக்குது. இந்த கல்லை எதிரியாக பார்க்குறாங்க. அந்த கல் தான் பாதுகாத்து வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த கல் தான் அவங்கள பாதுகாத்துருக்கு. அங்கே பித்தப்பை இல்லைன்னா அது பிரிஞ்சு வரவே முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரித்தா எங்கே வைப்போம்னு சொல்லி விட்டுடும் அது. அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ கல்லீரலை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, அதை வந்து புதுசாக்க வேண்டியிருக்கு. இவைகளெல்லாம் நடந்துச்சுனாக்க அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எளிமையாகுது. பெண்களுக்கு ரொம்ப பித்தப்பையில் கல் சேர்றதை வந்து குணப்படுத்த முடியும். சரி, மலக்குடலில் மலம் இருக்குது, சிறுநீர் பையில் சிறுநீர் இருக்குது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, எப்பா அவனுக்கு சிறுநீர் பையில் சிறுநீர் இருக்குது, மலக்குடலில் மலம் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு கேலியாக தெரியுது இல்லை? அதே தான் அது. பித்தப்பையில கல் இருக்குன்னா பித்தப்பையில கல் தான், பித்தக்கல் இருக்கும். அதுக்கு தான் அந்த உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பினுடைய வேற வேலை நிறைய வேலை இருக்குது. ஆனால் இது ஒரு வேலை இருக்குது. அப்போ அதை கரைக்கிறதுக்கு என்ன? உடம்பே கரைச்சிடும்.